தாவேக்காவிற்கு ஒரு பேச்சாளர், முக்கியமான ஒரு பேச்சாளர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவரால இந்த கட்சிக்கு என்ன லாபம்? இந்த கட்சி என்ன பயனடையும்? அவர் இந்த தொகுதியில நிப்பார், எம்எல்ஏ ஆகுவாரா? அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆனால் ஒரு மிக சிறந்த பேச்சாளர தாவேக்காவுக்கு நாஞ்சில் சம்பத் இருப்பார். பல இடங்கள்ல பேசுவதற்கு அனுமதியை நான் தம்பி விஜய் அவர்களிடம் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய மீட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு விஜய் அவர்கள் சரின்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார். 63 தொகுதிகள் 2011 காலகட்டத்திலலாம் 63 தொகுதிகள்லாம் வாங்கிட்டு இருந்த காங்கிரஸ் இன்றைய தினத்துக்கு வெறும் 20 தொகுதிகளை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சந்திப்பு அப்போ மீண்டும் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 20 தொகுதியில காங்கிரஸ் நிற்பதற்கு பதிலாக தாவேகாவுடனே நின்றுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பேசு பொருளும் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக வைத்திலிங்கம் மாதிரியான ஒரு நபர்கள் தாவேகாவிற்கு வரும்போது தாவேகாவிற்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வைத்திலிங்கம் அவர்கள் வந்தால் இன்னும் நிறைய நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கொங்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். எப்படி செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக தாவேகாவிற்கு இப்போ பார்க்கப்படுறாரோ அந்த மாதிரி வைத்திலிங்கம் வந்தாலும் வைத்திலிங்கம் மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுவார். தமிழக வெற்றி கழகம்ன்றதை தாண்டி தமிழக அதிமுக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நபர்கள் வந்துருவாங்களோ அப்படின்ற பேசு பொருளும் தொடர்ந்து இருக்கு. இது தாவேகா தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இது திமுக பாஜக நடத்தக்கூடிய ஒரு நாடகம். அதனால இதில் தாவேகா கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. சில விஷயங்களுக்கு கருத்து சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்ன நிலைப்பாடு அப்படின்னே தெரியாமல் எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கு. அதுவும் தாவேக்காவை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வலம் வந்துகிட்டு இருக்கு. பரபரப்பான இந்த அரசியல் களத்தில் திருப்பரங்குன்றம் மலை மீதான அந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும், தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அதற்கு இணையாக தாவேக்காவினுடைய செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்தது ஒரு பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நிறைய அரசியல் கட்சிகளில் பயணித்த நபர், கிட்டத்தட்ட நிறைய அரசியல் அனுபவம் உள்ள ஒரு முக்கியஸ்தராக பார்க்கப்படுகிறவர். திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகளில் பயணப்பட்டு வந்தாலும் கடைசியாக இந்த 6 வருடத்தில் எந்த கழகத்திலும் இணையாமல் இருந்திருக்கிறார். அவருக்கு நிறைய ஃபேமஸான விஷயங்களும் இருக்கு. அவர் நிறைய ட்ரோல்லையும் அவர் சிக்கியிருக்கார். அதே நேரத்தில் நிறைய பேச்சாற்றல் உள்ளவர். திராவிட இயக்க பேச்சாளர். திராவிட இயக்கத்தை கரைத்து குடித்தவர்னே சொல்லலாம். அவ்வளோ அவருக்கு விஷயங்கள் தெரியும். அவர் பேசினார்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ரசனையாக பேசக்கூடியவர். பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிறைய வாட்டி வதைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கருத்தியலாகவும் சரி மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். அவர் அதிமுக திமுகவுக்கு போகாமல் தாவேக்காவில் இணைந்தது ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் விஜய் அவர்களை மீட் பண்ணி அவர் சால்வையெல்லாம் போத்தி சேர்ந்திருக்கிறார். அப்போ விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் தான் அதில் குறிப்பிடத்தக்க விஷயம். சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார் அப்படின்னு சொன்னா நான் மெய் சிலிர்த்து போனேன் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாரு. கண்டிப்பா நாஞ்சில் சம்பத் அவர்களோட பேச்சில் எந்த விதமான குறையும் காண முடியாது. அவ்வளோ ரசனையாக பேசக்கூடிய நபர். சில விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தால் மிக சிறந்த திராவிட பேச்சாளர். தாவேக்காவிற்கு ஒரு பேச்சாளர், முக்கியமான ஒரு பேச்சாளர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவரால் இந்த கட்சிக்கு என்ன லாபம், இந்த கட்சி என்ன பயனடையும், அவர் இந்த தொகுதியில் நிற்பார், எம்எல்ஏ ஆகுவாரா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆனால் ஒரு மிக சிறந்த பேச்சாளரை தாவேக்காவுக்கு நாஞ்சில் சம்பத் இருப்பார். பல இடங்களில் பேசுவதற்கு அனுமதியை நான் தம்பி விஜய் அவர்களிடம் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய மீட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு விஜய் அவர்கள் சரின்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார். ஒரு குறிப்பிடத்தக்க நபர். வரவேற்பு அப்படின்றது ஒரு தாவேக்காவிற்கு ஒரு நல்ல விஷயமாக, அனுகூலமான ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படும். இன்னொரு பக்கம் தாவேக்கா வருகிற 9ஆம் தேதி புதுச்சேரியில் மாநாடு ஒரு இப்போ மீட்டிங் நடத்த இருக்காங்க. அந்த மீட்டிங்கான இடங்களை தேர்வு செய்யலாம். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளம்ன்ற இடத்துல அந்த மீட்டிங்கை நடத்தலாம் அப்படின்ற விஷயம், அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ரோட் ஷோ தான் கேட்டிருந்தோம். பட் அந்த ரோட் ஷோ அப்படின்றது அங்கே
பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து சொல்லிட்ட காரணத்தினால பொதுக்கூட்டங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம், அந்த பொதுக்கூட்டம் வந்து உங்களுக்கு அங்கே நீங்கள் பொதுக்கூட்டங்களாக நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான அனுமதியும் கிட்டத்தட்ட கிடைச்சிடுச்சு. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்துகிற அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ்லேருந்து வந்து ராகுல் காந்தியோட நெருங்கிய இந்த தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாண்டிச்சேரியில் விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைக்காததற்கான காரணம் மழை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் தாவேகா நெருங்கிய நட்பில் இருக்குது. குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் நெருங்கிய நட்பில் இருக்கார். ஆனாலும் அவர்களுக்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை. அவர்கள் தருவதற்கு தயாராக இருந்தாலும் பாஜக அதற்கு அனுமதி தரலை அப்படின்ற ஒரு பேச்சுன்றது அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக பொதுக்கூட்டம் நடத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஒரு இணக்கப்பாடோடு தான் தாவேகாவுடன் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி காங்கிரஸும் வந்து விஜயுடன் ஒரு நெருங்கிய நட்பில் தான் இருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து விஜய் அவர்களுடன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் இல்லாமல் புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து கூட செயல்படலாம், ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பேசியது தமிழ்நாட்டு அரசியலிலுமே ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போதான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நிர்வாக குழு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த தொகுதி பங்கீடை பற்றி பேசிட்டு போயிருக்காங்க. அந்த தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ்க்கு 20 தொகுதி தான் தருவோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு வந்து சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 63 தொகுதிகள் 2011 காலகட்டத்திலலாம் 63 தொகுதிகள்லாம் வாங்கிட்டு இருந்த காங்கிரஸ் இன்றைய தினத்துக்கு வெறும் 20 தொகுதிகளை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சந்திப்பு அப்போ மீண்டும் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 20 தொகுதியில் காங்கிரஸ் நிற்பதற்கு பதிலாக தாவேகாவுடனே நின்றுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பேசு பொருளும் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தொடர்ந்து அவங்க 20 தொகுதிக்கு இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு 10 தொகுதிக்கு கூட அவங்கள வந்து இறக்குவதற்கான வாய்ப்புகள் திமுக அரசு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இதை பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை. அவர் ஒரு தனி மனிதராக வந்து சந்தித்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யூகங்கள் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி சொல்ல வேண்டிய காங்கிரஸ் தலைமை எந்த விதமான பதிலையும் சொல்லலை. காங்கிரஸோடைய திமுக செய்த அந்த 20 தொகுதி தான் அப்படின்ற விஷயத்துக்கு உடைக்கிற மாதிரி தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மிக முக்கியமான நபராக, ராகுல் காந்திக்கு மிகவும் நெருங்கிய நபராக பார்க்கப்படுற காரணத்தினால ராகுலுக்கும் விஜய்க்கும் நட்பு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசிகிட்டே இருக்கிற காரணத்தினாலும் ஒருவேளை இது ஒத்து போகலாம், இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் பார்த்தா திமுகவுக்கு காங்கிரஸ் வைக்கக்கூடிய அடுத்த செக் அப்படின்னு கூட சொல்லலாம். திமுக காங்கிரஸ்க்கு ஒரு செக் வச்சாங்க, நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதற்காக ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவில் செல்வ பெருந்தகையெல்லாம் வச்சு பேசினாங்க. அந்த பேசும்போதே 20 தொகுதி தான் திமுக சொன்ன உடனேயே அதற்கு நேர்மாறாக ஏதாவது ஒன்று செய்யணும், நமக்கு 20 தொகுதி பத்தாது அப்படின்றதுக்காக மீண்டும் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன மாதிரியான பதிலை சொல்ல போகிறாங்க? மீண்டும் நாங்கள் திமுகவுடன் நெருக்கமாக தான் இருக்கோம், எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை அது வந்து ராகுல் காந்தியோட நண்பர், அவர் வந்து தனி மனிதர், அவர் வந்து சந்திச்சுட்டு போனதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது, அதில் அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது. அப்படியெல்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து பச்சை பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு முக்கியமான நபர் விஜய் அவர்களை வந்து பட்டினம்பாக்கத்தில் சந்திச்சுட்டு போகிறார் அப்படின்னா அதில் வெறுமனே தனிநபர் சந்திப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ராகுலுக்கு மிக நெருங்கிய நபர் அப்படின்னும் போது அதில் கண்டிப்பாக அரசியல் இருக்கும். என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். அது புதுச்சேரி அரசியலை பற்றியும் கூட பேசியிருக்கலாம், தமிழ்நாடு அரசியலை பற்றியும் கூட பேசியிருக்கலாம். போக போக அதற்கான விளக்கங்கள் வரும் நம்ம நம்பலாம். தொடர்ந்து தாவேகாவிற்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் அடுத்து ஒரு மிக முக்கிய புள்ளி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து தாவேகாவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்படுது. காரணம், அவர் ஓபிஎஸ் வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. அவர் தனி கட்சி தொடங்குறேன்றாரு, இல்லை நான் எப்போ சொன்னேன் நான் தனி கட்சியெல்லாம் தொடங்கலை அப்படின்றாரு. அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றாரு. ஏற்கனவே அமித்ஷா அவர்களை சந்தித்து பல முறை எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தொடர்ந்து ஏமாற்றத்தையே சந்தித்து கொண்டிருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் அமித்ஷாவையே சந்திக்கிறதும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலையிலும் இருக்கிறதுனால
இதற்கு மேல ஓபிஎஸ் அவர்களை நம்பி எதுவும் செய்ய முடியாதுன்ற காரணத்தினால செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார். அதுவும் குறிப்பா வைத்திலிங்கம் மாதிரியான ஒரு நபர்கள் தாவேகாவிற்கு வரும்போது தாவேகாவிற்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வைத்திலிங்கம் அவர்கள் வந்தால் இன்னும் இன்னும் நிறைய நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கொங்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். எப்படி செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தூணாக தாவேகாவிற்கு இப்போ பார்க்கப்படுறாரோ, அந்த மாதிரி வைத்திலிங்கம் வந்தாலும் வைத்திலிங்கம் மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுவார். தமிழக வெற்றி கழகம்ன்றதை தாண்டி தமிழக அதிமுக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நபர்கள் வந்துருவாங்களோ அப்படின்ற பேசு பொருளும் தொடர்ந்து இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தாவேக்காவை பற்றி தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தாலும், இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. பல்வேறு தரப்பிலிருந்தும் அந்த கேள்விகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா திமுக வந்து என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, பாஜக என்ன நிலைப்பாடு இருக்கிறது நமக்கு தெரியுது. திமுக கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க நமக்கு தெரியும். ஆனால் தாவேக்கா மட்டும் இதற்கான எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா தாவேக்காவுடைய பதிலை வந்து பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மிக முக்கியமான நபராக இப்போ அவர் பார்க்கப்படுறார். அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்க? என்ன சொல்ல போறார்? இன்னும் அறிக்கை வரல, இன்னும் பேசல. அவங்க கட்சி சார்பாக கூட இன்னும் யாரும் பேசல அப்படின்னும்போது, இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மேல வைக்கப்படுது. அதற்கான பதில் அவங்கள்ட்ட இருந்தது வருமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நிலைப்பாடே இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இல்லாம இருந்ததுன்னா அது இது தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இது திமுக, பாஜக நடத்தக்கூடிய ஒரு நாடகம். அதனால வந்து இதில் தாவேக்கா கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. சில விஷயங்களுக்கு கருத்து சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்ன நிலைப்பாடு அப்படின்னே தெரியாம எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா நகர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தாவேக்காவில் சேரக்கூடிய நபர்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் சேர போறாங்களா அப்படின்ற அளவுக்கு அந்த லிஸ்ட் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றத தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.